அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோர் பகடம் கிருஷ்ணன். ஸோ டிஎன்பிசி மேக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் ஓகேங்களா, அந்த டாபிக் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல பார்ட் 3 வீடியோ ஓகேங்களா. ஆல்ரெடி பார்ட் 2 வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம், பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஸோ பார்க்காதவங்க அந்த 2 பார்ட்டை பார்த்துட்டு பார்ட் 3 கண்டினியூ பண்ணுங்க ஓகேங்களா. ஓகே, இந்த பார்ட் 3ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த செயின் ஆஃப் ரூல்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அதாவது உங்களுக்கு நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்ட் தான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த பார்ட் 3ல பார்க்க போறோம். டைரக்ட் ப்ரொபோஷனல், இன்டைரக்ட் ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 8 மீட்டர் நீளம் உள்ள ஒரு கம்பத்தின் நிழலின் நீளம் 6 மீட்டர். அதே நேரத்தில் 30 மீட்டர் நிழல் ஏற்படுத்தும் மற்றொரு கம்பத்தினுடைய நீளம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்ட் நம்ம வந்து பார்க்க போறோம். அதோட அடிப்படையான விஷயம் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து நேர்மாறல் எதிர்மாறல் நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு வந்துறீங்க. இந்த நேர்மாறல் எதிர்மாறல்ங்கிற இந்த கான்செப்ட் வந்து டைம் அண்ட் ஒர்க் மட்டும் கிடையாது, நிறைய இடத்துல நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பர்சன்டேஜ் நம்ம யூஸ் பண்ற இடத்துல வந்து நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிம்பிளிஃபிகேஷன்லயும் நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தயவு செஞ்சு இந்த ரூல் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே சரி, இதை கொஞ்சம் நல்லா வந்து என்ன பண்ணுங்க, எலாபரேட்டா தெரிஞ்சுங்க ஓகேங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இதை நம்ம சம்முக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஓகேங்களா ஒரு சின்ன ரூல் இருக்கு, அது மட்டும் நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா. என்னன்னா, நேர்மாறல் எதிர்மாறலை பொறுத்த வரைக்கும் ஒரு சம்மு நேர்மாறலா எதிர்மாறலாம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கலப்பு மாறல் ஒண்ணு இருக்கு, அது நம்ம வந்து அடுத்த பார்ட்ல பார்ப்போம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இதுல நேர்மாறல் எதிர்மாறல் தான் ஓகேங்களா. அப்போ ஒரு சம்மு நேர்மாறலா எதிர்மாறலாம் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இப்ப பிளஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் இதை நீங்க எழுதி வச்சுக்கங்க சைட்ல ஓகேங்களா. பிளஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் இப்படி வந்துச்சுன்னா அது வந்து நேர்மாறல். இது எழுதி வச்சுங்க, நான் ஏன்னு நான் சொல்றேன் ஓகேங்களா. இந்த ரூல் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ், இந்த ரூல் வந்துச்சு அப்படின்னா இது வந்து எதிர்மாறல். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பார்ட்டே ஓவர் ஓகேங்களா. சரி ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா நேர்மாறல் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தலைகீழி ஓகேங்களா. எதிர்மாறல் அப்படின்னா நோ தலைகீழி. நோ தலைகீழி அப்படியே அப்படின்னு போட்டுங்க. அப்படின்னது அப்படியே. என்ன சார் ஒண்ணுமே புரியலையே, நீங்க நோட் பண்ணி வைங்க, நான் சொல்றேன் ஓகேங்களா. சோ என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, இந்த செட் ஆஃப் ரூல் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் இந்த மாதிரி ஓகேங்களா வந்துச்சுன்னா அது நேர்மாறல். நேர்மாறல்னா நம்ம என்ன பண்ணணும், தலைகீழி போடணும். பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது எதிர்மாறல். ஸோ எதிர்மாறல் கான்செப்ட்னா நம்ம தலைகீழி எடுக்க தேவையில்லை, அப்படியே நம்ம போடணும். இது மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. இது நீங்க மனப்பாடம் பண்ண தேவையில்லை, நான் கணக்கு நான் சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப பிளஸ் பிளஸ்னா என்ன அர்த்தம்னா, பிளஸ்னா அதிகரிப்பு, மைனஸ்னா குறைவு, அவ்வளவுதான். அதனாலதான் பிளஸ் மைனஸ் நான் போட்டிருக்கேன், கன்ஃபியூஷன் ஆக தேவையில்லை. பிளஸ்னா அதிகரிப்பு, மைனஸ்னா குறைவு. ஓகே, இப்ப நம்ம சம்ம பார்க்கலாம். சம்ம பார்த்துட்டு இது எப்படி டிரைவ் பண்றங்கிறது வச்சு நான் உங்களுக்கு என்னங்கிறது நான் சொல்றேன் ஓகேங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. இது நீங்க கன்ஃபியூஷனா இருந்துச்சுன்னா இப்ப மைண்ட்ல எடுத்துக்காதீங்க, ஆனா சைட்ல எழுதி வச்சுக்கங்க, நோட்ல சைட்ல எழுதி வச்சுங்க. நான் இங்க எக்ஸ்பிளனேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இதை பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் சரிங்களா. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. 8 மீட்டர் நீளம் உள்ள கம்பத்தின் நிழலின் நீளம் 6 மீட்டர். அதே நேரத்தில் 30 மீட்டர் நிழல் ஏற்படுத்தும் மற்றொரு கம்பத்தினுடைய நீளம் என்ன? சோ இந்த மாதிரி சம்மு கொடுக்கும்போது என்ன பண்ணிடுவாங்க, 2 இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஒண்ணு இங்க பாருங்க, 8 மீட்டர் நீளம் உள்ள கம்பத்தின் நிழலின் நீளம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சரி கம்பத்தின் நீளம் நிழலின் நீளம் அப்படிங்கிற மாதிரி 2 இது கொடுத்துருக்காங்க. 2 தகவல் கொடுப்பாங்க. இந்த மாதிரி 2 தகவல் வந்தாலே நமக்கு வந்து பார்த்தா நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்ட் தான் வரும். 2க்கு மேல வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கலப்பு மாறல்ங்கிற மாதிரி வரும். அது நான் கலப்பு மாறல் அடுத்த பார்ட் வரும்போது நான் சொல்றேன் ஓகேங்களா. சரி ஓகே, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதணும். ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதும் போது என்னென்ன இருக்கு, கம்பம் நிழல், கரெக்டுங்களா. கம்பம் நிழல் ஓகேங்களா. சரி ஓகே, இப்ப நம்ம எதை கேள்வியா கேட்கிறோம் பாருங்க. கேள்வி என்ன கேட்கிறான், கொஸ்டின்ல என்ன கேள்வி கேட்டிருக்கான், கம்பத்தின் நீளம் கேட்டிருக்கான் கரெக்டா. அப்ப எதை கேள்வியா கேட்கிறானோ அதை செகண்டா வச்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். எதை கேள்வியா கேட்கிறான், நம்ம கம்பத்தின் நீளம் கேட்கிறான், அப்ப கம்பம் அப்படிங்கறத இந்த இடத்துல எழுதி வச்சுங்க. அப்ப இந்த பக்கம் என்ன வரும், நமக்கு நிழல். இது எடுத்து எழுதுறணும், அவ்வளவுதான். எதை கேள்வியா கேட்கிறானோ அதை வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும், செகண்டா எழுதிக்கணும்.
ஏதோ நமக்கு இன்ஃபர்மேஷனா கொடுத்துருக்கான்ல, ஏன்னா கம்பத்தின் நிழலுங்கிறது நமக்கு இன்ஃபர்மேஷனா கொடுத்துருக்கான். சரி, நிழலுடைய நிலம் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷனா கொடுத்துருக்கான். ஓகேங்களா, இந்த பாருங்க 30 மீட்டர் நிழல் ஏற்படுத்தும். ஸோ நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் கம்பத்தின் நீளம் கேட்கறாங்க. கரெக்டா? ஸோ ரொம்ப சிம்பிள். எதை கேள்வியை கேட்கறானோ அது செகண்ட், இன்னொன்னு வந்து பார்த்தோன்னா முதல். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இன்ஃபர்மேஷன் சப்ஸ்டிட் பண்ணும். பாருங்க, 8 மீட்டர் நீளம் உள்ள கம்பத்தின் நிழலின் நீளம் 6 மீட்டர். அப்ப 8 மீட்டர் நீளம் உள்ள, இப்ப 8 மீட்டர் நீளம் உள்ள கம்பத்தின் நீளம் 6 மீட்டர் நிழல் ஏற்படுத்துகிறது. 6. ஸோ எதுக்கு எதுவோ அதை சப்ஸ்டிட் பண்ணிருங்க, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் முடிஞ்சா, இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படிங்க. 8 மீட்டர் நீளம் உள்ள கம்பத்தின் நீளம், 8 மீட்டர் நீளம் உள்ள கம்பத்தின், அப்ப கம்பம் வந்து பார்த்தீங்கன்னா 8 மீட்டர், அது ஏற்படுத்தக்கூடிய நிழல் நீளம் எவ்வளவு? 6 மீட்டர். 6 நான் போட்டுக்கிட்டேன் நிழலுக்கு. கம்பம் 8, நிழல் 6. சரி, அடுத்தது கேள்வி பாருங்க. அதே நேரத்தில் 30 மீட்டர் நிழல் ஏற்படுத்தும், 30 மீட்டர் நிழல் ஏற்படுத்தும் மற்றொரு கம்பத்தினுடைய நீளம் என்ன? இதான் கேள்வி. அப்ப 30 மீட்டருக்கு என்னங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. பெருசா கன்ஃபியூஷன் ஆக தேவையில்லை. எதோட எதுவோ அதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்க போறோம், அவ்வளவுதான். இப்ப இதுலதான் சம்மு வந்து நம்ம நேர்மாறலா எதிர்மாறலா வந்து கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இதை வந்து பார்த்தோன்னா ஜென்ரலா யோசிக்கணும். ரியல் டைமா நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிள், ரியல் டைம்னா என்னது, நமக்கு நம்ம பழக்க வழக்கத்துல நம்ம எப்படி நம்ம யோசிப்போமோ அந்த மாதிரி யோசிக்கணும். ஓகே, இங்க பாருங்க, இப்ப ஒரு கம்பம் இருக்கு, அந்த கம்பத்துல இருந்து என்னது நிழல் விழுது. நம்ம கரண்ட் கம்பம் இருக்கும்லப்பா, போஸ்ட் கம்பம் நிக்குது, அதுல இருந்து ஒரு நிழல் வரும் பாத்தீங்களா? அப்ப கம்பத்தின் நீளம் நிழலின் நீளம் கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க பாருங்க, நிழலுடைய நீளம் 6 மீட்டர் இருக்கும்போது கம்பத்தின் நீளம் 8 மீட்டருக்குங்கிறாங்க. அதே மாதிரி நிழலினுடைய நீளம் வந்து 30 இருக்குன்னா கம்பத்தோட நீளமும் அதிகமா தானே இருக்கும். கரெக்ட் தானே? 6 விட 8 விட அதிகமா தானே இருக்கும். இங்க பாருங்க, 6ல இருந்து 30 வந்திருக்கு, 6 கொடுத்துட்டு 8ங்கிறான். பாருங்க, கம்பம் வந்து 8னா நிழல் 6 இருக்கும். அப்ப நிழல் 30 இருக்குதுன்னா கம்பமும் அதே வந்து பார்த்தா அதிகமா தானே இருக்கும். 8 கிட்ட இருக்குமா? இருக்காதுல. 8 தாண்டி எப்படி இருந்தாலும் அதிகமா தானே இருக்கும். அப்ப என்னன்னா சம்ம நீங்க இந்த இடத்துல இதான் புரிஞ்சுக்கணும். என்னது, நிழலினுடைய நீளம் அதிகரிக்கும் போது, ஏன்னா இது வந்து அதிகரிச்சுட்டு தானே இருக்கு, 6ல இருந்து 30 தானே கேள்வியை கேட்கறாங்க. அப்ப நிழலினுடைய நீளம் அதிகரிக்கும் போது கம்பத்தின் நீளமும் அதிகரிக்கும். கரெக்டா? நிழலின் நீளம் அதிகரிக்கும் போது கம்பத்தினுடைய நீளமும் அதிகரிக்கும். இங்க 8க்கு கீழே வருமா? இங்க ஆன்சர் 8க்கு கீழே வர வாய்ப்பு இருக்கா? 8க்கு மேலதான் வரும். ஏன்னா 6 மீட்டர் நிழல் வருதுனாலே 8 மீட்டர் கம்பம்னா 30 மீட்டர் நிழல்னா எவ்வளவு பெருசு நிழல் இருக்கும். அப்ப அதே அளவுக்கு வந்து கம்பம் இருக்கும்ல. அப்ப நிழலுடைய நீளம் அதிகரிக்கும் போது கம்பத்தின் நீளமும் அதிகரிக்கும். அப்ப அதிகரிக்கும் அதிகரிக்கும், புரியுதுங்களா? அதிகரிக்கும் அதிகரிக்கும், பிளஸ் 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 பிளஸ்னா என்னது, நமக்கு நேர்மாறல். இல்ல குறைவு குறைவுன்னு வந்தாலும் நேர்மாறல் தான். அதான் இந்த இடத்துல நான் சொல்றேன். நேர்மாறல்ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்? சம்முல பிளஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் வரணும், ஒரே சிம்பிள் வரணும். அதிகரிப்பு அதிகரிப்பு, இல்லைன்னா குறைவு குறைவு, இந்த மாதிரி ஒரே மாதிரி ஒரே சிம்பிளா இருக்கணும். அதிகரிப்பு அதிகரிப்பு, குறைவு குறைவு மாத்தி வரக்கூடாது. அப்ப ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அது நேர்மாறல். நேர்மையா இருக்கிறான், ஒரே மாதிரி இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. எதிர்மாறலாம் என்னது, மாத்தி மாத்தி பேசுறான்டா அப்படிங்கிற மாதிரி. அப்ப பாருங்க, அதிகரிப்பு குறைவு, இல்ல குறைவு அதிகரிப்பு, இந்த மாதிரி பிளஸ் மைனஸ், இல்ல மைனஸ் பிளஸ், இந்த மாதிரி மாறி வந்துச்சுன்னா, ஒரு இது பிளஸும் இன்னொரு இது மைனஸும் அந்த மாதிரி மாறி வந்துச்சுன்னா அது வந்து என்னது, நமக்கு எதிர்மாறல். அது என்னது, எதிர்மாறல். எதிரி மாதிரி மாத்தி மாத்தி பேசுறான்டா அவன் அப்படிங்கிற மாதிரி. இவன் ஒரே மாதிரி பேசுறான்டா, நேர்மையா பேசுறான்டா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இப்ப நமக்கு இது என்ன மாறல், நமக்கு நேர்மாறல் தெரிஞ்சிருச்சு. இந்த சம் என்ன மாடல் டைப், நேர்மாறல் டைப், டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அப்ப நேர்மாறல் சம்முக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, தலைகீழின்னு போட்டிருக்கனா, என்ன தலைகீழி, இந்த 6 30 இருக்குல்ல, இது அப்படியே தலைகீழி போட்ட என்ன வரும், 30 டிவைடட் பை 6 அப்படி எழுதிக்கிங்க, அவ்வளவுதான். 30 டிவைடட் பை 6, இந்த இடத்துல 8 இருக்கா, இன்ட்டு 8, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த 30 மேல போயிடும், இந்த 6 கீழே வந்துடும், இன்ட்டு 8. இந்த பக்கம் இருக்கிறது எப்பவுமே பெருக்கல தான் வரும். அப்ப இதை அடிச்சு போட்டா ஆன்சர் முடிஞ்சு போச்சு. இது நேர்மாறலா இருந்தா. இதே சம் எதிர்மாறலா இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், நோ தலைகீழி, தலைகீழி எடுக்கக்கூடாது. அப்படியே அப்படியே என்ன அர்த்தம், அப்படியே அடிச்சு போடணும். அப்படியே அடிச்சு போடணும். இந்த 6 30 இருக்குல்ல, 6 டிவைடட் பை 30 இன்ட்டு 8. இன்கேஸ் இது வந்து எதிர்மாறலா இருந்துச்சுன்னா, நேர்மாறல்னா தலைகீழி,
டேய் நீ நேர்மையா இருக்கியா, நீ தலைகீழ நின்று என்ன வேணா பண்ணிக்கோ, தலைகீழ குதிச்சுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, நீ நேர்மையா இருந்தா. நீ நேர்மையா இல்ல, ஓகேங்களா, எதிரெதிரா இருக்கிற, மாறி மாறி இருக்கு அப்படின்னா நீ தலைகீழ குதிக்கவே கூடாது. சொல்லுவாங்க தலைகீழ நிக்கிறான்டா அப்படிம்பாங்க, ஓகேங்களா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா. அப்ப இந்த மாதிரி போட்டுக்கலாம். நமக்கு என்னது, நமக்கு நேர்மாறல்னால தலைகீழி போட்டுக்கணும். அப்ப 30/6 × 8 படிச்சு போட்டா 1 6 6 5 6 30 5 8 40. இதை வேற மெத்தட்லயும் போடலாம், வேற மெத்தட்லயும் போடலாம், இருந்தாலும் இதுதான் நமக்கு ஆப்டா இருக்கும். ஏன்னா நிறைய ட்விஸ்டடான சம்முக்கு இந்த மெத்தட் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டா இருக்கும். நீங்க இதுக்கு இன்னொரு மாடல் இருக்கு, அதை போட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது உங்களுக்கு மற்ற சம்முக்கு வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. சரிங்களா, இந்த ஒரு தடவை இதை கத்துக்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு தடவை இதை கத்துக்கு பாருங்க, இப்ப அடுத்த சம் பாருங்க, நீங்க சூப்பரா போடுவீங்க. நெக்ஸ்ட் சம் நீங்க ரொம்ப சூப்பரா போடுவீங்க. பார்க்கலாமா எப்படின்ட்டு? சரி ஓகே, இது புரிஞ்சிச்சு இல்ல? ரொம்ப சிம்பிள் தானே, கிளியரா? இன்னொட எழுதிட்டுமா, ஃபாஸ்டா எழுதிட பாருங்க. என்னது, 8 மீட்டர் நீளம் உள்ள கம்பத்தின் நிழலின் நீளம். அப்ப கம்பத்தின் நீளம் கொடுத்திருக்காங்க, நிழலின் நீளம் கொடுத்திருக்காங்க. அதே நேரத்தில் 30 மீட்டர் நிழல் ஏற்படுத்தும் மற்றொரு கம்பத்தின் நீளம். கம்பத்தின் நீளம் தான் கேள்வி கேட்கறாங்க. அப்ப நான் கம்பம் இந்த இடத்துல எழுதிக்கிறேன். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, சரி கம்பம் தான் கேள்வி கேட்கறாங்க, அப்ப செகண்டா எழுதிக்கிட்டேன். நிழல் வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் பாருங்க, 8 மீட்டர் நீளம் உள்ள கம்பம், அப்ப 8, நிழல் வந்து நீளம் 6. ஓகே, அதே நேரத்தில் 30 மீட்டர் நிழல், 30 மீட்டர் நிழல், கம்பத்தின் நீளம் கொஸ்டின் மார்க். அப்ப நிழல் வந்து அதிகமா இருக்கு, நிழல் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா கம்பத்தோட நீளமும் அதிகமா தான் இருக்கும். ஜென்ரலா யோசிச்சு பார்த்தாலே தெரியும். அப்ப அதிகரிப்புனா நமக்கு என்னது, எதிர்மாறல். ஓகேங்களா, சரி நேர்மாறல். அதிகரிப்பு ஒரே மாதிரி இருக்கா, அப்ப நேர்மாறல். நேர்மாறல் என்ன பண்ணும், தலைகிழி போடணும். அப்ப 30, இந்த 6 30ங்கிறத 30/6 இன்ட்டு இந்த 8 போட்டுனாலதான். அப்ப 1 6 5 6 30 5 8 40 40 ஆப்ஷன் ஏ. புரிஞ்சுங்களா, கிளியரா, கான்செப்ட் புரிஞ்சுல? இப்ப அடுத்த சம் பாருங்க, டக்கு டக்குன்னு போட போறோம் பாருங்க. ஓகே, அடுத்த செகண்ட் சம் பார்க்கலாம். ஓகே, செகண்ட் சம் பாருங்க. 7 ஆட்கள் ஒரு வேலையை 52 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். அதே வேலையை 13 ஆட்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? சோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட்கள் நாட்கள் சம மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, பாருங்க, ரெண்டு தகவல் தான், ரெண்டே பேர் தான் இருப்பாங்க. ஒன்னு ஆட்கள், இன்னொன்னு நாட்கள். ரெண்டு இன்ஃபர்மேஷன் மட்டும் இருக்குது அப்படின்னாலே நமக்கு நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்ட் போடலாமா? என்ன கொடுத்துருக்காங்க, ஆட்கள் கொடுத்துருக்காங்க, நாட்கள் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இதுல எது ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கணும், எது செகண்ட் கொடுக்கணும்? கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, நாட்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப நாட்கள்ங்கிறது நம்ம செகண்டா எழுதிக்கணும். கரெக்டா, நாட்கள்ங்கிறது செகண்ட், ஆட்கள்ங்கிறது ஃபர்ஸ்ட். சரியா, சரி ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, 7 ஆட்கள் ஒரு வேலையை 52 நாட்களில் முடிப்பார். 7 ஆட்கள் ஒரு வேலையை 52 நாட்களில் முடிப்பர். ஃபில் பண்ணிட்டேன். அடுத்து கேள்விக்கு வரலாம். அதே வேலையை 13 ஆட்கள் எத்தனை நாட்களில் முடிப்பர்? கொஸ்டின் மார்க். சரி ஓகே, இப்படி எழுதியாச்சு. இது நேர்மாறலா எதிர்மாறலாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்? சோ இங்க பாருங்க, நம்ம ஜென்ரலா நம்ம லைஃப் டைம் நம்ம யூஸ் பண்ணலாமா? இங்க பாருங்க, 7 பேர் ஒரு வேலையை 52 நாள் வந்து செய்வாங்களாம். வெறும் 7 பேர் தான் இருக்காங்க, அந்த வேலையை செஞ்சு முடிக்க 52 நாள் ஆகுமா. ஆனா இப்ப 13 பேர் இருக்காங்க, 7 இல்ல 13 பேர் இருக்காங்க, ஆள் அதிகமா இருக்காங்க. ஆள் அதிகமா இருந்தா நாட்கள் குறையுமா அதிகரிக்குமா? குறையும். கரெக்டுங்களா, 52க்கு கீழே தானே ஒரு எப்படி இருந்தாலும். ஏன்னா 7 பேருக்கு 52 நாள்னா ஆட்கள் இப்ப வந்து ஒரு எத்தனை பேர், ஒரு 6 பேர் அதிகமா வந்துட்டாங்க. அப்ப முடிக்க வேண்டிய நாட்கள் வந்து கொஞ்சம் குறையும். அப்ப இந்த இடத்துல என்ன வரும் நமக்கு, ஆட்கள் அதிகரிக்கும் போது, என்ன 7ல இருந்து 13 தானே வந்திருக்கு, அப்ப ஆட்கள் அதிகரிக்கும் போது நாட்கள் கண்டிப்பா 52க்கு கீழே தான் வரும், குறையும். அப்ப பிளஸ் மைனஸ், பிளஸ் மைனஸ்னா என்ன அர்த்தம், போனதை எழுதி கொடுத்தனே, நோட் பண்ணி வச்சிங்களா? பாருங்க, மாறி மாறி வந்திருக்கு, எதிர்மாறல். பிளஸ் மைனஸ் கலந்து வந்துச்சுன்னா அது என்னது, எதிர்மாறல். எதிர்மாறல் என்ன பண்ண முடியும், தலைகீழி போடக்கூடாது, அப்படியேன்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, என்னது தலைகீழி கிடையாது. ஓகேங்களா, அப்படியே அப்படியே போட்டு அடிச்சு போடணும். அப்படி எப்படி அடிச்சு போடலாம், ஒண்ணும் இல்லதா, அப்படியே ஒரு கோடை போடுங்க, பெருக்கல் போடுங்க, முடிஞ்சு போச்சு. 7/13 × 52. தலைகீழி எடுக்க தேவையில்லை. என்னது 7/13 × 52, அவ்வளவுதான். ஒரு 13 13, இதை டைரக்டா 13 தான் அடிச்சு போட முடியும். ஒரு 13 13, 4 13 52, அப்ப 7 4 28, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு
28 days. அப்ப இது வந்து நமக்கு என்னது எதிர்மாறல் கான்செப்ட். இந்த எதிர்மாறல் கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட்கள் நாட்கள் சமம் வந்தாலே மேக்சிமம் எதிர்மாறல் தான் இருக்கும். நோட் பண்ணி வச்சுங்க. மேக்சிமம் இருந்தாலும் நீங்க செக் பண்ணீங்க. நான் மேக்சிமம் வந்து பார்த்தோன்னா ஆட்கள் நாட்கள் வந்தா ஓகேங்களா, ஆட்கள் நாட்கள் சமம் வந்துச்சுன்னா அது பெரும்பாலும் என்னவா இருக்கும், நமக்கு எதிர்மாறலா தான் இருக்கும். அப்படியே அடிச்சு போடுற மாதிரி தான் இருக்கும். கிளியரா? இப்ப புரிஞ்சுங்களா? இப்ப உங்களுக்கு இது ஈஸியா இருக்கா? ஃபர்ஸ்ட் செம் தான் உங்களுக்கு வந்து எலாபரேட்டா நடத்தினேன் நானு. இப்ப செகண்ட் செம் பாருங்க, அப்படியே எடுத்து எழுதிட்டோம். பார்த்தா என்னது, ஆட்கள் அதிகரிக்கும் போது நாட்கள் குறையுங்கிறது நமக்கு ஜென்ரலாவே தெரியும். அப்ப அதிகரிப்பு குறைவு, அதிகரிப்பு குறைவுனா எதிர்மாறல். எதிர்மாறல் என்ன பண்ணும், அப்படியே அடிச்சு போடணும். அவ்வளவுதான். 7/13 × 52 அடிச்சு போட்டா 28. கிளியரா? புரிஞ்சுங்களா? அடுத்த சம் பார்க்கலாமா? ஓகே, தேர்ட் சம் பாருங்க. ஓகே, தேர்ட் சம் பாருங்க. அரை மீட்டர் துணியினுடைய விலை, அரை மீட்டர் துணியினுடைய விலை வந்து பார்த்தோன்னா 15 ரூபான்னு சொல்றாங்க. எவ்வளவு மீட்டர்? அரை மீட்டர் 15 ரூபா அப்படின்னா 8 மீட்டர் நீளம் உள்ள துணியினுடைய விலை எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். என்ன நமக்கு வந்து கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா பின்னமா இருக்கும். அந்த பின்னத்தை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன். இது ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய சம் தான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதிக்கலாம், அரை மீட்டர் துணி, துணி பத்தி துணியினுடைய நீளம் கொடுத்திருக்காங்க, அப்புறம் விலை கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன எழுதிக்கலாம், ஃபர்ஸ்ட் துணி எழுதிக்கலாமா, துணி விலை, துணி விலை. இப்ப என்ன பண்ணலாம், இங்க பாருங்க, துணி அரை மீட்டர், அப்ப அரை மீட்டர் விலை எவ்வளவு, 15 ரூபா. அடுத்து 8/1/3 மீட்டர், 8/1/3 மீட்டர் எவ்வளவு ரேட்டுன்னு கேட்கறாங்க. கரெக்டா? இப்ப நம்ம ரியல் டைமுக்கு வந்துடலாமா? ரியல் டைமா பாருங்க, அரை மீட்டருக்கு 15 ரூபா துணி. இது பாருங்க 8 மீட்டர், 8 மீட்டர்ல 8/1/3 மீட்டர். அப்ப முழுசா எடுத்துட்டா கூட 8 மீட்டர் இருக்கு. அப்ப அரை மீட்டருக்கே 15 ரூபானா 8 மீட்டருக்கு கண்டிப்பா என்ன இருக்கும், 15 ரூபா விட அதிகமா தான் இருக்கும். அப்ப இது வந்து நேர்மாறல் எதிர்மாறலாங்கிறது நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எப்படி, துணியினுடைய நீளம் அதிகரிக்கும் போது, ஏன்னா இது அரை மீட்டர், இது 8 மீட்டர். அப்ப துணியினுடைய நீளம் அதிகரிக்கும் போது விலையும் கண்டிப்பா என்ன ஆகும், அதிகரிக்கும். அரை மீட்டருக்கே 15 ரூபா, பாப்ப 8 மீட்டருக்கு எவ்வளவு இருக்கும் பாத்துங்க. அப்ப துணியினுடைய விலை அதிகரிக்கும் போது, துணியினுடைய மீட்டர் நீளம் அதிகரிக்கும் போது விலை அதிகரிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அப்ப பிளஸ் 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 என்ன அர்த்தம், நமக்கு பிளஸ் பிளஸ் அப்படிங்கிறது நமக்கு நேர்மாறல். நேர்மாறல் என்னப்பா பண்ணும், நேர்மாறல் என்ன, தலைகீழி போடணும். கரெக்டா? நேர்மாறல்னா தலைகீழி. அப்ப தலைகீழி போடலாமா? தலைகீழி போறதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, நமக்கு இங்க பின்னமா கொடுத்திருக்காங்க. கரெக்டா? இந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா நமக்கு சாரி கலப்பு பின்னமா கொடுத்திருக்காங்க. இது நமக்கு பின்னமா கொடுத்திருக்காங்க. சோ கலப்பு பின்னமா இருந்தா நம்ம அடிச்சு போட முடியாது, அதை பின்னமா மாத்திக்கணும். ஓகேங்களா? அதாவது மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா இருந்தா நம்ம ஃபிராக்ஷன் டைப்ல மாத்திக்கணும். எப்படி மாத்தலாம், இந்த 8/1/3 இருக்கா, இதை நம்ம பின்னமா மாத்தணும். அப்ப பாருங்க, 3 8 24, 24 + 1 25, 25 ÷ 3. இந்த ரெண்டு வேல்யூ பெருக்கிக்கணும், மேல இருக்கிற வேல்யூவோட கூட்டிக்கணும். டிவைடட் பை இந்த கீழே என்ன வேல்யூ இருக்கு அதை அப்படியே போட்டுக்கணும். இதுதான் கலப்பு பின்னத்தை பின்னமா மாத்திர மெத்தட். அப்ப 3 8 24, 24 + 1 25 டிவைடட் பை இந்த 3 அப்படியே போட்டாச்சு. அப்ப 25/3. அப்ப இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம், நம்ம 8/1/3க்கு பதிலா 25/3 எழுதணும். சரி, ஓகே. இப்ப 25/3. இப்ப நம்ம என்ன பண்ணணும், இதை தலைகீழி எடுக்கணுமா? ஏன்னா நமக்கு என்னது, நேர்மாறல் தலைகீழி எடுக்கணும். அப்ப தலைகீழினா இந்த 1/2 கீழே வந்துடும், இந்த 25/3 மேல போயிடும். அப்ப இது எப்படி எழுதலாம் நம்ம, இங்க பாருங்க, 25/3 டிவைடட் பை 1/2 இன்ட்டு 15. கரெக்டா? 25/3 டிவைடட் பை 1/2 இன்ட்டு 15. இப்ப இது எப்படி சார் அடிக்கிறது, ஒரு மாதிரி இருக்கே சார், இது எப்படி சார் அடிக்கலாம் அப்படின்னா, இது ரொம்ப ஈஸியா அடிக்கலாம். ஓகேங்களா? இது கொஞ்சம் தள்ளிக்கிறேன். எப்படி ஈஸியா அடிக்கலாம், எப்படி, இப்ப வந்துன்னா இது வந்து பாருங்க நமக்கு டிவைட்ல இருக்கு. கரெக்டா? கொஞ்சம் பெருக்குல இருந்தா ஈஸியா அடிச்சு போடலாம். இது மேலும் பின்னும் கீழே பின்னமா இருக்கிறதுனால பெருக்குல இருந்து அடிச்சு போடலாம். பெருக்குல இருந்து அடிச்சு போடலாம் அர்த்தம் 25/3 அப்படியே எழுதிக்கங்க. கீழே வகுத்தல் கீழே இருக்கு பாத்தீங்களா, இது மேல போச்சுன்னா 2/1 மாறிடும்.
பெருக்கல் இந்த மேல போச்சுன்னா 2/1 மாறிடும். இதை இப்படியும் எழுதலாம். இந்த 25/3 டிவைடட் பை 1/2 நம்ம இப்படியும் எழுதலாம். 25/3 இன்ட்டு 2/1. இந்த 1/2 மேல போச்சுன்னா 2/1 மாறிடும். அது ரிவர்ஸ்ல மாறிடும். இது ப்ரொசீஜர். இது தலைகிலி, அந்த தலைகிலி எடுத்து அந்த தலைகிலி நினைச்சுக்காதீங்க. இது வந்து இதை வந்து இப்படி மாத்தி எழுதலாம், அவ்வளவுதான். எப்படி போட்டாலும் ஆன்சர் ஒண்ணுதான். இன்னொன்னு பாருங்க, இப்ப நமக்கு இன்கேஸ் 2/3 டிவைடட் பை 1/10 இருக்குன்னு வச்சுங்களா, இது எப்படி திரும்ப எழுதலாம்? 2/3 இந்த 1/10 மேல போச்சுன்னா 10/1 எழுதலாம். பெருக்கல் 10/1 எழுதலாம். அது மாதிரிதான் இப்படி எழுதியிருக்கேன். அப்ப 25/3 இன்ட்டு இந்த 1/2 மேல போச்சுன்னா 2/1 இன்ட்டு 15. கிளியரா? இப்ப நம்ம அடிச்சு போடலாமா? இங்க பாருங்க, 1 3 3 I 3 15. அப்ப 25 2 50 55 250. அப்ப ஆன்சர் வந்து பார்த்தோம்னா 250. ஆப்ஷன் டி 250. புரிஞ்சுங்களா? கிளியரா? ஸோ இந்த பார்ட் மட்டும் நீங்க என்ன பண்ணும், கரெக்டா கவனிச்சுக்கணும். எது? இந்த 25/3 டிவைடட் பை 1/2 நம்ம இப்படியும் எழுதலாம். இந்த இது தெரிஞ்சுக்குது. நிறைய இடத்துல இந்த இது யூஸ் ஆகும். சிம்பிளிஃபிகேஷன்லாம் யூஸ் ஆகும். இப்படியே அடிச்சு போட முடியாது. கிளியரா? புரிஞ்சுங்களா? சரி, ஓகே ஓகே. அடுத்த பார்க்கலாமா, இல்ல என்னோட சொல்லிட்டா? சிம்பிளா சொல்லட்டுமா? என்னோட இங்க பாருங்க, ரொம்ப ஈஸி தான். 1/2 மீட்டர் நீளம். ஓகேங்களா? அப்ப துணின்னு எழுதிக்கலாம், விலை எழுதிக்கலாம். துணி வந்து பார்த்தோன்னா 1/2 மீட்டர், ரேட்டு 15 ரூபா. இந்த 8 1/3 மீட்டர்னு இருக்கா, 8 1/3 மீட்டர் எவ்வளவு கேட்குறாங்க. இந்த 8 1/3 நம்ம 25/3 எழுதிக்கலாம். அப்ப இது வந்து நேர்மாறு. ஏன்னா துணியினுடைய நீளம் அதிகரிக்கும் போது விலை அதிகரிக்கும். அப்ப தலைக்கிலி போடணும். அப்ப இந்த 25/3 மேல போயிடும். ஓகேங்களா? இந்த 1/2 கீழே வந்துடும். இன்ட்டு 15. அப்ப இதை வந்து இப்படியே இருந்தா அடிச்சு போட முடியாது. பெருக்கலுக்கு மாத்தணும். இதை வகுத்துல பெருக்கலா மாத்தணும்னா கீழே இருக்கக்கூடிய வேல்யூ வந்து, இது இன்னொன்னு சிம்பிளா சொல்லட்டுமா? இந்த இது பார்ட் ஒன்று ஈஸியா சொல்லட்டுங்களா? இப்ப பாருங்க, 25/3 இது என்னது? வகுத்தல் தானே. நான் வகுத்தல் இப்படி எழுதிக்கிறேன், வகுத்தல் 1/2. அதான் இது கரெக்ட் தானேப்பா. 25/3 டிவைடட் பை 1/2 அர்த்தம். டிவைட் அர்த்தம் வகுத்தல் தானே. வகுத்தல் 1/2 எழுதிக்கலாமா? இந்த வகுத்தல் நான் பெருக்கலா மாத்தணும். எப்படி பெருக்கலா மாத்தலாம்? 25/3 இந்த வகுத்துல நான் பெருக்கலா மாத்திட்டேன்னா அடுத்து வரக்கூடிய வேல்யூ நம்ம என்ன பண்ணணும்? ரிவர்ஸ்ல எழுதிக்கணும். அதாவது மேலே தலைகிலே எழுதிக்கணும். அப்ப 1/2 நம்ம என்ன பண்ணணும்? 2/1 எழுதிக்கணும். இதான் ரூல். இது சிம்பிளிபிகேஷன் நம்ம வந்து பயன்படுத்துவோம். இதே தான் இங்க நான் இப்படி சிம்பிளா சொல்லியிருக்கேன். அப்ப 25/3 இந்த இது இருக்கு பாத்தீங்கன்னா, 25/3 இன்ட்டு 2/1 இன்ட்டு 15 அடிச்சு போட்டா 1 3 3 I 3 15. அப்ப 250. புரிஞ்சுங்களா? இது உங்களுக்கு இன்கேஸ் இப்படி இருக்கிறது கன்ஃபியூஷனா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கூட எழுதிங்க. 25/3 இந்த வகுத்தல் போட்டு 1/2 எழுதிங்க. இந்த வகுத்துல நான் பெருக்கலாம் மாத்தினா அடுத்து வரக்கூடிய வேல்யூ, அடுத்து என்ன வேல்யூ இருக்கோ அதை நம்ம தலைகிலேயே போட்டுக்கணும். 2/1 போட்டுக்கணும். இதான் ரூல். ஒரு வகுத்துல பெருக்கலாம் மாத்தோம்னா இதான் ரூல். சிம்பிளிபிகேஷன்ல கேட்பாங்க இந்த மாதிரிலாம். புரிஞ்சுங்களா? கிளியரா? நீங்க சிம்பிளிபிகேஷன் ஒரு சில சம்லாம் பார்த்துருப்பீங்க. என்னன்னா 15/8 வகுத்தல் 13/4 வகுத்தல் 3/5 இப்படி கொடுத்தான்னு வச்சுங்களேன். இது ரொம்ப ஈஸி. என்னடா வகுத்தலா இருக்குன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? 15/8 வகுத்தல் 13/4 வகுத்தல் 3/5 போடுவீங்க. இத்தனை வகுத்தல் இருந்தா எங்க போய் அடிச்சு போட முடியும்? இது ரொம்ப சிம்பிள். எப்படி? இந்த 15/8 இந்த வகுத்தல்ல நம்ம பெருக்கலா மாத்திக்கணும். பெருக்கலா மாத்தினா அடுத்து வரக்கூடிய நம்பர், முன்னாடி கிடையாது, அதுக்கு அடுத்து வரக்கூடிய நம்பர் நம்ம தலைகிலி போட்டுக்கணும். 13/4 4/13 போட்டுக்கணும். போட்டேன். இங்க ஒரு வகுத்தல் இருக்கு. அந்த வகுத்தல் நான் பெருக்கலா மாத்தினா அதுக்கு அடுத்து வரக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தா 5/3 மாத்திக்கணும். அதான் 3/5 5/3 மாத்திக்கணும். அப்ப வகுத்துல நீங்க பெருக்கலா மாத்தணும்னா ஒரு பரிகாரம் இருக்கு. என்ன பரிகாரம்? அடுத்து வரக்கூடிய வேல்யூ தலைகிலியே போட்டுக்கணும். அப்ப வேல்யூ வந்து மாறாது. கிளியரா? புரிஞ்சு? சிம்பிளிஃபிகேஷன் கூட யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்த பார்க்கலாமா? ஓகே, 4th சம் பாருங்க. 15 நாட்களில் கார் குழலி
18,000 வருமானமாக பெறுகிறார் எனில் 3,000 எத்தனை நாட்களில் வருமானமாக பெறுவார்? இதை பார்க்கும்போது நமக்கு நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்ட்னே தெரியாது. ஏதோ ஓகே, ஏதோ அமௌண்ட் கொடுத்து கேட்டிருக்காங்களே, ஏதோ சிம்பிளிபிகேஷன் சம்மு அப்படிங்கிற நம்ம நினைச்சிடுவோம். ஆனா இது நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்ட் தான். நிறைய சம்மு பார்த்தா நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்ட் யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் பாருங்க, 15 நாட்களில் கார்குழலி 18,000 வருமானமாக பெறுகிறார் எனில் 3,000 எத்தனை நாட்களில் வருமானமாக பெறுவார்? இப்ப நம்ம ரெண்டு இன்ஃபர்மேஷன் இதுல இருக்கு. என்னென்ன இன்ஃபர்மேஷன்? ஒன்னு வருமானம், இன்னொன்னு நாட்கள். என்ன கேள்வியை கேட்கறாங்க? நாட்கள் தான் கேள்வியை கேட்கறாங்க. அப்ப நாட்கள் நம்ம செகண்டா வச்சுக்கோங்க. நாட்களை செகண்டா வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வருமானம். வருமானத்தை நம்ம ஃபர்ஸ்டா வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு கேள்வி கேட்டது நாட்கள் தான். சரி, ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் இது நம்ம ஃபில் பண்ணிடலாமா? 15 நாட்களில் கார்குழலி 18,000 வருமானமாக பெறுகிறார். அப்ப 18,000 ஃபில் பண்ணீங்க. எத்தனை நாட்கள்? 15 நாட்கள் வேலை செஞ்சு. அப்ப 15 நாள்ல 18,000 சம்பளம் வாங்கியிருக்காங்க. அப்ப 3,000 ரூபாய். சரி, 18,000 இல்ல, 1,800. 1,800 15 நாள்ல. அப்ப 3,000 ரூபாய் எத்தனை நாட்கள் கேட்கிறாங்க? இப்ப பாருங்க, 1,800 ரூபாய் 15 நாள்ல வாங்கியிருக்காங்க அப்படின்னா, அப்ப 3,000 ரூபாய் வாங்கினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாட்கள் சேர்த்து தானே செஞ்சாகணும். ரியல் டைமா யோசிச்சு பாருங்க. சரி, 18,000 வருது. 1,800 ரூபாய். ஓகே, நான் இப்ப 1,800 ரூபாய் சம்பளம் வாங்குறேன்ப்பா. 15 நாள் வேலை செஞ்சிருக்கேன். 1,800 ரூபாய் சம்பளம் தராங்க. எனவே அடுத்த மாசம் எனக்கு 3,000 ரூபாய் நான் சம்பளம் தராங்க. அப்ப நான் என்ன பண்ணிருப்பேன்? 15 நாளை விட எக்ஸ்ட்ரா தானே நான் வேலை செஞ்சிருப்பேன். அதிகமான நாட்கள் தான் வேலை செஞ்சிருப்பேன். அப்ப நமக்கு வருமானம் அதிகரிக்குது அப்படின்னா நாட்களும் அதிகரிக்கும். கரெக்டா? வருமானம் அதிகரிக்குதுன்னா நாட்களும் அதிகரிக்கும். அப்ப அதிகரிப்புனா நமக்கு என்னது? நேர்மாறல். ஓகேங்களா? அப்ப நேர்மாறல் என்ன பண்ணணும்? நம்ம தலைகீழ் எடுத்து போடணும். அப்ப இந்த 3,000ங்கிறது மேல வந்துடும். அப்ப 3,000 டிவைடட் பை 1,800 இன்ட்டு 15. கரெக்டா? சரி, அடிச்சு போடலாமா? 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். ஓகே, வேற என்ன அடிச்சு போட முடியும்? 3 அடிச்சு போடலாமா? எத்தனை? 6 3 18, 5 3 15, 4 6 6, 5 6 30, 5 5 25. ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 25. கிளியரா? புரிஞ்சுங்களா? சோ ஒரு சில சம்மு பார்க்கும்போது நமக்கு நேர்மறை எதிர்மறையிலே நமக்கு தெரியாது. ஏதோ நார்மல் சம், வேற ஏதாவது சம்மு நம்ம நினைச்சிருவோம். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும். என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கானோ அதே பேஸ் பண்ணி கேள்வியா கேட்கும்போது நமக்கு நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்ட் தான் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். புரிஞ்சுங்களா? இது ரொம்ப ஈஸி தான். ரொம்ப கஷ்டமான சம்மெல்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியான சம் தான். ஆன்சர் வந்து பார்த்தோம்னா 25. இது நீங்க என்ன நேர்மாறல் எதிர்மாறலாம் கண்டுபிடிக்கிறது தான் இதுல வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ரியல் டைமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது 5th சம் பார்க்கலாம். ஓகே, 5th சம் பாருங்க. ஒரு விவசாயியிடம் 144 வாத்துகள், எத்தனை? 144 வாத்துகளுக்கு 28 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது. எத்தனை வாத்து? 144 வாத்து, 28 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது. அவர் 32 வாத்துகளை விற்று விட்டார். ஸோ ட்விஸ்ட்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. சின்ன சின்னதாக தான் ட்விஸ்ட் இருக்கும். அதை நீங்க கரெக்டா கவனிச்சு அந்த வேல்யூ எடுத்து எழுதணும். அவர் 32 வாத்துகளை விற்று விட்டார் எனில் அவரிடம் உள்ள உணவு மீதமுள்ள எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? ஸோ ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்? நம்ம என்ன கேள்வி கேட்கிறாங்க? எத்தனை நாட்களுக்கு. அப்ப நாட்கள் தான் நமக்கு கேள்வி. கரெக்டா? நாட்கள் நமக்கு கேள்வி. வேற என்ன? வாத்து. வாத்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ஒரு விவசாயியிடம் 144 வாத்துகளுக்கு 28 நாட்களுக்கு தேவையான, அப்ப 144 வாத்துக்கு 28 நாட்களுக்கு தேவையான ஃபுட் இருக்கும். இப்ப என் பண்ணையில 144 வாத்து நான் வளர்த்துறேன்னா, அப்ப இந்த 144 வாத்துக்கு நான் வந்து ஃபுட்டு வந்து நான் ரெடி பண்ணணும்னா 28 நாட்களுக்கு தேவையான ஃபுட் ஆல்ரெடி என்கிட்ட ரெடியா இருக்கு. என்கிட்ட இருக்கிற ஃபுட்டு வந்து 28 நாளைக்கு நான் கொடுக்கலாம். ஆனா வாத்தோட எண்ணிக்கை 144 இருந்துச்சுன்னா சரி, ஓகே. அடுத்து என்ன சொல்றாங்க? அவர் 32 வாத்துகளை வித்துட்டாராம். இப்ப நான் என்ன பண்றேன்? ஒரு 32 வாத்து வித்துட்டேன். 32 வாத்து நான் வித்துட்டேன். அப்ப மீதமுள்ள, ஓகேல, மீதமுள்ள உணவு எத்தனை நாட்களுக்கு கிடைக்குது? அப்ப 32 வாத்து நான் வித்துட்டேன்னா 144 வாத்துல 32 போச்சுன்னா எத்தனை? 2 1 1 112 வாத்து. கரெக்டா? எஸ்.
112 வாத்து. அப்ப 112 வாத்துக்கு எத்தனை நாட்களுக்கு ஃபுட் இருக்கும்? அவ்வளவுதான், கேள்வி முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த இடத்துல 112 எழுதணும். இதுதான் வந்து ட்விஸ்ட். நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, 32 போட்டுறக்கூடாது. 32 வித்துட்டாருன்னா மீதி எத்தனை வாத்து? 112 வாத்துக்கு எவ்வளவு ஃபுட் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எத்தனை நாட்களுக்கு வரும் அப்படின்னு. அப்ப நல்லா கவனிங்க, 144 வாத்து நான் வளர்த்துறேன். ஓகேங்களா? அப்ப 28 நாட்களுக்கு தேவையான உணவு இருக்கு. இப்ப எனக்கு வாத்து ஒரு 32 வாத்து இல்ல. அப்ப நாட்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நமக்கு கிடைக்கும்ல. 28 நாட்களுக்கு இருக்கிற ஃபுட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்து பார்த்தா 2-3 நாள் சேர்த்து தான் வரும். ஏன்னா நான் தான் 32 வாத்து வித்துட்டேன்ல. இப்ப என்கிட்ட இருக்கிறது 112 வாத்து தான். அப்ப 28 நாள் இல்ல, 28 நாள் தாண்டியுமே நமக்கு என்ன இருக்கும், ஃபுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், எக்ஸ்ட்ரா இருக்கும் என்கிட்ட. அப்ப இந்த இதுல என்னது, நம்ம ரியல் டைமா யோசிக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். வாத்துகளுடைய எண்ணிக்கை குறையும் போது நாட்களுடைய எண்ணிக்கை கண்டிப்பா என்ன ஆகும், அதிகரிக்கும். கரெக்டா? வாத்துகளுடைய எண்ணிக்கை குறையும் போது, வாத்துல மனுஷங்களே வச்சுக்கப்பா, மொத்தம் 144 பேர் மேரேஜ் ஃபங்க்ஷன் வராங்க அப்படின்னா, ஒரு சாரி மேரேஜ் ஃபங்க்ஷன் 28 நாள் நடக்காதா? ஓகே, 144 பேர் என்னோட வீட்டுக்கு விருந்துக்கு வராங்கன்னா ஒரு 28 நாளைக்கு நான் சாப்பாடு போடலாம். அதுல ஒரு 32 பேர் நான் வரலப்பா அப்படின்ட்டாங்க. சரி, ஓகே, மீதி 112 பேர் தான் வராங்க. அப்ப 28 நாள் மட்டுமே நான் சாப்பாடு எனக்கு இருக்கும், எக்ஸ்ட்ராவே இருக்கும். எக்ஸ்ட்ரா நாளுமே என்னது, 28 நாளை தாண்டியுமே எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபுட்டு கிடைக்கும், ஃபுட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப வாத்துகளோட எண்ணிக்கை குறையும் போது நாட்கள் அதிகரிக்கும். அப்ப மைனஸ் பிளஸ், மைனஸ் பிளஸ்னா என்ன அர்த்தம்? மைனஸ் பிளஸ்னா மாறி வந்திருக்கா, மாறி வந்தா எதிர்மாறல். எதிர்மாறல் என்ன அர்த்தம் நமக்கு? நோ தலைகீழி, அப்படியே அடிச்சு போடணும். கரெக்டா? அப்ப நோ தலைகீழி அப்படியே 144 கீழே 112 இன்ட்டு 28 தான் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இந்த பாருங்க, 144 டிவைடட் பை 112 இன்ட்டு 28, அவ்வளவுதான். அடிச்சு போட்ட ஆன்சர். அடிச்சு போடலாமா? ஓகே, எப்படி அடிச்சு போடலாம்? சின்ன நம்பராலே அடிச்சு போடலாம். ஓகேல? அப்ப நான் கொஞ்சம் என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சம் இங்க எடுத்துக்கிறேன், அப்பதான் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். 144 டிவைடட் பை 112 இன்ட்டு 28. நான் வந்து என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் சின்ன நம்பரால் அடிச்சு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? I2 10, மீதி 1, 6 2 12. இதை அடிச்சு போட்டா 7 2 14, 2 2 4. சரி, ஓகே. இப்ப 56 72 இருக்கு. ஓர் 28 28, 2 28 56. பார்த்தாலே தெரியுது பாருங்க, 28 56 அப்படி டபுளா இருக்கு. அப்ப டைரக்டாவே அடிச்சுக்கிட்டேன். இப்ப ஓர் 2 2 36 2 72. அப்ப ஆன்சர் நமக்கு என்னது, 36. ஆப்ஷன் டி 36. கிளியரா? புரிஞ்சுங்களா? சோ இங்க எடுத்து எழுதுறதுதான் மேட்ரு. எடுத்து எழுதிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. அப்புறம் இது நேர்மாறல் எதிர்மாறல்ங்கிறது நீங்க ரியல் டைம் அப்ளை பண்ணி நீங்க கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுங்களா? கிளியரா? சரி, ஓகே. அடுத்த பார்க்கலாமா? ஓகே, 6th சம் பாருங்க. ஒரு மகிழுந்து 1 மணி 30 நிமிடத்தில் 120 கிலோமீட்டரை கடக்கிறது. ஓகேங்களா? 1 மணி நேரத்துல, சரி, 1 மணி 30 நிமிடத்துல 120 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறது. அப்ப 760 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க ஆகும் நேரம் என்னன்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப இதெல்லாம் எடுத்து எழுதிக்கலாமா? என்ன எழுதலாம்? ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி கேட்கறாங்க? நேரம் கேட்கறாங்க. ஓகே, நேரம் தான் கேள்வியே கேட்கறாங்க. அப்ப நேரம். இந்த பக்கம் தூரமா? ஓகே, தூரம். சரி, ஓகே. இப்ப தூரம் ஃபர்ஸ்ட் என்ன தூரம்? 120 கிலோமீட்டர் தூரம். எவ்வளவு நேரம்? 1 மணி 30 நிமிடம். 1 மணி 30 நிமிடம்னா நம்ம வந்து நிமிடமா மாத்திக்கலாம், டோட்டலா நிமிடமா மாத்திக்கலாம். அப்பதான் நம்ம கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்போ 1 மணி நேரம், சரி, நான் இப்படி எழுதிக்கிறேன், 1 மணி 30 நிமிடம். நான் அப்புறம் மாத்திக்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது 760 கிலோமீட்டர் தூரம் எவ்வளவு நேரம் ஆகும் கேட்கறாங்க. இப்ப 120 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுது. அதாவது 1 மணி 30 நிமிடம். 760 என்ன ஆகும்? இன்னும் டைம் அதிகமா தானே ஆகும். அப்ப தூரம் அதிகரிக்கும் போது என்னது? தூரம் அதிகரிக்கும் போது நேரம் கண்டிப்பா அதிகரிக்கும். பிளஸ் 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 என்னது நமக்கு? நேர்மாறல். நேர்மாறல் என்ன பார்த்தோம்? தலைகீழ் எடுக்கணும். ஓகேங்களா? தலைகீழ் எடுக்கலாம். ஓகேங்களா? தலைகீழ் என்ன எடுக்கணும்? இந்த
இந்த பாருங்க, இது 1 மணி 30 நிமிடம் இருக்கு. அதை எப்படி போய் நம்ம அடிச்சு போட முடியும்? ஒண்ணு நிமிடமா மாத்திக்கணும், ஹவர்ஸா மாத்த முடியாது. நிமிடமா டோட்டலா வந்து பார்த்தா முழு நம்பரா வரணும், நிமிடமா தான் மாத்தணும். அப்போ 1 மணி 30 நிமிடம், 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு நிமிஷம்? 60 நிமிஷமா? அப்புறம் ஒரு 30 நிமிஷம், அப்ப டோட்டலா எவ்வளவு நமக்கு? 90 நிமிடம். அப்ப 90 தானே இந்த இடத்துல இருக்கும். அப்ப பாருங்க, 100 இதை தலைகிலி பண்ணுமா? 760 டிவைடட் பை 120 இன்ட்டு 60, சரி 90. கரெக்டா? 90. இதை தலைகிலி போட்டேன். 760 டிவைட் பை 120 இன்ட்டு 90. படிச்சு போடலாமா? 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். ஓகே, 4 3 12, 3 9, ஒரு நாள் 4, ஒரு நாள் 4, மீதி 3, 9 4 36, அவ்வளோதான். 0 அப்படியே சேர்த்துக்கலாம். அப்போ 3 இன்ட்டு 190, 3 இன்ட்டு 190 எவ்வளோப்பா வரும் ராஜி சார்? 3 இன்ட்டு 190 எவ்வளோப்பா? 3 இன்ட்டு 19 எத்தனைப்பா? 57, 570. அப்ப 570 நிமிடம், 570 நிமிடம். ஏன்னா நம்ம நிமிடம் தானே நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம், ஹவர்ஸ் கிடையாது, நிமிடம். நமக்கு ஆப்ஷன்ல பாருங்க என்ன கொடுத்துருக்கான்? 8 மணி 30 நிமிடம், 9 மணி, 9 மணி 30 நிமிடம், 10 மணின்னு கொடுத்துருக்கான். இது எப்படி சார் கால்குலேட் பண்றது அப்படின்னா, இப்போ 9 மணின்னு கொடுத்துருக்கான்ல, மணின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம 570 நிமிடத்தை 570 நிமிடத்துக்குள்ள மொத்தம் எத்தனை ஹவர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி சார் கண்டுபிடிக்குது? ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு நிமிஷம்? 60 நிமிஷமா? அப்ப இதுல மொத்தம் எத்தனை 60 நிமிஷம் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை நம்ம ஹவர்ஸா எடுத்துக்கலாம். 570ல மொத்தம் எத்தனை 60 இருக்கு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்ப எத்தனை இருக்க வாய்ப்பு இருக்கு பாருங்க. 10 60 எத்தனை? 600 வந்துடும். அப்ப இது 9 டைம் அடங்குமா? கன்ஃபார்மா? அப்ப 9 60 540. அப்ப 1 60 60, 9 60 540. அப்ப 9 மணி நேரங்கிறது முழுசா இருக்கா? மீதி 30 நிமிடம். அப்ப 9 மணி 30 நிமிடம். புரிஞ்சுங்களா? இப்ப 90 நிமிடம் இருக்கு, அதை எப்படி நம்ம ஹவர்ஸா மாத்துவோம்? 90ல எத்தனை 60 இருக்கும்? ஒரே ஒரு 60 தான் இருக்கும். 1 மணி நேரம் 30 நிமிஷம். அதேதான். 150ல 2 மணி நேரம் 30 நிமிஷம். ஓகேங்களா? 2 மணி நேரம் 30 நிமிஷம். அதே மாதிரிதான் 570ல எத்தனை 60 இருக்குன்னு நம்ம அடிச்சு போட்டாலே தெரிஞ்சிடும். மீதி இருக்கிறத நம்ம வந்து என்ன பண்ணணும்? நிமிடமா வச்சுக்கணும். அப்ப நமக்கு ஆன்சர் நமக்கு என்னது? 9 மணி 30 நிமிடம். கிளியரா? புரிஞ்சுங்களா? சோ கடைசியா வந்து எங்கட 570 காணன்னு பார்க்க கூடாது. இந்த இடத்துல நீங்க பார்க்கணும், இந்த இடத்துல நல்லா பார்க்கணும் எப்படின்ட்டு, எந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஆப்ஷன், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கணும். கிளியரா? புரிஞ்சுங்களா? ஸோ இந்த ட்விஸ்ட் நீங்க வந்து பார்த்தோன்னா இந்த டைம் ரிலேட்டடா கேட்கும் போதெல்லாம் இந்த ட்விஸ்ட் இருக்கும் கண்டிப்பா, அதை நம்ம நல்லா கவனிக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பார்க்கலாம். சம் நம்பர் 7. இன்னும் 2 சம் தான் முடிஞ்சு. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் வந்து பிராக்டிஸ் சம் நான் கொடுக்க போறேன். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த பார்ட் வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த பார்ட்ல இந்த நேர்மாறல் எதிர்மாறல்ல ஒரு சில ட்விஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? ஒரு 2 3 ட்விஸ்ட் சம் இருக்கு. அதை வந்து நான் உங்களுக்கு அடுத்த பார்ட்ல அந்த ட்விஸ்ட் சம் பிளஸ் கலப்பு மாறல் இந்த 2 சேர்ந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பார்ட் 4 வந்து இருக்கும். நான் இதுல ட்விஸ்ட் சொல்லிடுவேன், பட் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாது. ஒரே இதுல ஃபர்ஸ்ட் இதுக்கு நீங்க வந்து தயாராயிடுங்க. இந்த நேர்மாறல் எதிர்மாறல் டைரக்டா கேட்கக்கூடியதுல அதுக்கப்புறம் அந்த ட்விஸ்ட் நான் சொல்லி தரேன். ஓகேங்களா? சொல்லி தந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும். பிளஸ் கலப்பு மாறல்ங்கிறது ரொம்ப ஈஸி தான். அதனால வந்து அடுத்த பார்ட்ல நான் அதோட சேர்த்து அதை இணைச்சிருக்கேன். சரிங்களா? சரி, ஓகே. பாருங்க, ஃபர்ஸ்ட் சம். இது உங்களுக்கு ஆன்சர் வந்து நான் இங்க மார்க் பண்ணி வச்சிருக்கேன். மொத்தம் ஒரு 13 சம் இருக்கும். நான் சம்மு காட்டுறேன், நீங்க நோட் பண்ணீங்க. நீங்களே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இந்த ஆன்சர் வருதா மட்டும் செக் பண்ணீங்க. செஞ்சு பாருங்க. ஒரு பெட்டி தக்காளியின் விலை 200 ரூபாய். வேந்தன் அவரிடம் 13 பெட்டிகளை வாங்குவதற்கான பணம் உள்ளது. ஒரு பெட்டியினுடைய விலை 260 ரூபாய் என அதிகரித்தால் அவரிடம் உள்ள பணத்தை வைத்து எவ்வளவு பெட்டிகளை வாங்க முடியும் கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெட்டி தக்காளி விலை 200 ரூபாப்பா. அப்ப என்கிட்ட ஒரு கொஞ்சம் காசு இருக்கு. அந்த காசை வச்சு நான் போய் கடைக்காரன்ட்ட கேட்கறேன், தக்காளி பெட்டி எவ்வளோப்பா? 200 ரூபான்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப 200 ரூபானா நான் வந்து என்ன பண்றேன், என்கிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு தெரியாது. ஆனா என்கிட்ட இருக்கிற காசை வச்சு நான் ஒரு 13 பெட்டி வாங்கிக்கிறேன். இதே இன்னொரு பக்கத்து கடையில போயிட்டு
அந்த கடையில வந்து பார்த்தோன்னா ஒரு பெட்டியினுடைய விலை 260 ரூபா சொல்றாங்க. அப்ப நான் எவ்வளவு பெட்டி வாங்க முடியும்? எப்படிதான் கம்மியா தானே வாங்க முடியும். ஏன்னா 200 ரூபாய்க்கே நான் வந்து 13 பெட்டி தான் வாங்க முடிஞ்சுச்சு. 260 ரூபானா அப்ப கம்மியான பெட்டி தானே வாங்க முடியும். அப்ப நேர்மாறல் எதிர்மாறலாங்கிறது நீங்க கண்டுபிடிச்சு போகணும். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? அடுத்து இந்த மகிழ் வந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை 2 மணி 30 நிமிடம். இது வந்து கிலோமீட்டர் ஹவர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இதையும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க 4 பாக்கெட் பிஸ்கெட்டுகள் 2 பெண்களால் 12 பெண்களால் உட்கொள்ளப்படுகிறது. நீங்க டேட்டா போட்டுருவீங்க. 15 அட்டைகளில் 50 கிராம். அதே அளவுடைய 2 1/4 கிலோகிராம் எடையில் எத்தனை அட்டைகள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது சின்ன ட்விஸ்ட் என்னன்னா இது 50 கிராம்னு இருக்கா? 50 கிராம். இது வந்து 2.25 கிலோகிராம். அப்ப கிலோகிராம கிராமா மாத்திட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. 15 அட்டைக்கு 50 கிராம்னா அப்ப 1 கிலோகிராமுக்கு எத்தனை கிராமு? 1000 கிராம். அப்ப 2.25னா எவ்வளவுன்னு பாத்துங்க. 2 கிலோக்கு 2000. அப்ப 1/4 கிலோக்கு வந்து 250. அப்ப 2250 கிராம்னு இந்த இடத்துல நீங்க வச்சுக்கணும். அப்ப 15 அட்டைக்கு 50 கிராம். அப்ப 2250 கிராம் எடைக்கு வந்து பார்த்தோன்னா எத்தனை அட்டை இருக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்ப இது என்னவோ பார்த்தீங்கன்னா நம்ம எடையா மாத்திக்கணும், கிராமா மாத்திக்கணும். அப்ப 2250ங்கிறது இந்த இடத்துல நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? அது ஒரு சின்ன ட்விஸ்ட் தான், நோட் பண்ணிங்க. இது பெட்ரோல், இது நீங்க ஈஸியா போட்டுருங்க. இந்த சம்பளம் நோட் பண்ணீங்க. நான் ஒண்ணு காட்டுறதை நீங்க நோட் பண்ணீங்க. சரிங்களா? இது 5th சம்மு, இது 6th சம்மு. இதுவும் நீங்க அழகா நீங்க போட்டுருங்க. 360 கிலோமீட்டர் 4 மணி நேரம். ஓகே. இது டைம் ஹவர்ஸ். இது நீங்க போட்டுருவீங்க. ஓகே. இந்த பிடிஎஃப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க சும்மா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மேக்ஸிமம் எல்லா சம்மும் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். நீங்க ஒர்க் அவுட் பண்ணி போற மாதிரி தான் இருக்கும். ஓகே. 13 சம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம பேட்சுக்கு வந்து பிடிஎஃப் வந்துடும். ஓகேங்களா? நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நான் ஓவராலா ப்ராக்டிஸ் சம் நான் கொடுப்பேன். ஓகேங்களா? நம்ம பேட்சுக்கு ஓவராலா ப்ராக்டிஸ் சம் நான் கொடுப்பேன். ஓகேங்களா? அது வேற. இது வந்து ஜஸ்ட் இப்போதைக்கு இந்த பார்ட் பாக்குறதுனால நீங்க ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். சும்மா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கக்கூடிய சம்மு, ஒரு சில அவுட் சோர்ஸ்ல இருக்கிற சம்மு தான் அதில் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுல? நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்ட் புரிஞ்சிச்சா? கிளியரா? நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய சம்மு கூட நீங்க போட்டு பாருங்க. நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்ட் இருக்கக்கூடிய சம் எல்லாமே ரொம்ப ஈஸியா போடலாம். நான் சொல்ற கான்செப்ட் பண்ணி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. கிளியரா? புரிஞ்சுங்களா? ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவல் சந்திக்கலாம். இது கிஷோப் அகாடமி, உங்க கிருஷ்ணன். தேங்க்யூ.